ஓம் ஸ்ரீ சரஸ்வதி நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திர பாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गीता ध्यान श्लोकम्. ओम पार्थाय प्रतिबोधिता भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भगवद्वेषिणीम्. நம்ம முதல்ல இருந்து ஸ்லோகங்கள் படிப்போம். முதல் ஸ்லோகத்துல இருந்து நேத்தி பார்த்த ஸ்லோகம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். 5 ஸ்லோகம் வரைக்கும். ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. அத अष्टादशोऽध्यायः मोक्ष संन्यास योगः. अर्जुन उवाच संन्यासस्य महाबाहो तत्त्वमिच्छामि वेदितुम् त्यागस्य च हृषीकेशः पृथक् केशिनिषूदन. श्रीभगवानुवाच काम्यानां कर्मणां न्यासम् संन्यासं कवयो विदुः सर्वकर्मफलत्यागं प्राहुस्त्यागं विचक्षणाः. त्याज्यं दोषवदित्येके कर्म प्राहुर्मनीषिणः. यज्ञदानतपः कर्म न त्याज्यमिति चापरे. निश्चयं शृणु मे तत्र त्यागे भरतसत्तम. त्यागो हि पुरुष व्याघ्र त्रिविधः संप्रकीर्तितः. यज्ञदानतपः कर्म न त्याज्यं कार्यमेव तत्. यज्ञो दानं तपश्चैव पावनानि मनीषिणाम्. 18வது அத்தியாயத்துல அர்ஜுனுடைய ஒரு கேள்வியோட ஆரம்பிக்குது. இந்த தடவை என்ன கேள்வினா, எப்போதும் சந்தேகம் கேட்பா, இப்ப சந்தேகம் கேட்கல. என்ன கேள்வி? அவனுடைய அந்த தெரிந்து கொள்ளணும்ன்ற ஆர்வம் இருக்கு பாருங்க, அதுதான் இங்க தெரியுது. எல்லாமே சொல்லிட்டாரு. என்ன சொல்றது, வழி, யஜ்ஞம், ஆகாரம், தானம், தப, கர்ம எல்லாம் சொல்லிட்டாரு. எப்படி செய்யணும், தப்பம் எல்லாமே சொல்லிட்டாரு. ஆனாலும் என்ன கேக்குறான், இன்னும் சந்நியாசம், தியாகம், இது ரெண்டுமே நம்ம அடிக்கடி சொன்னாரே. சந்நியாச பத்தி சொன்னார், தியாகம்ன்ற வார்த்தைலாம் சொல்லியிருக்காரு. அதுவும் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அர்ஜுனன் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சீடனுக்கான ஒரு முக்கியமான தகுதி அது. நம்ம இதை தெரிந்து கொள்ளணும்ன்ற அந்த சீடனுக்கான தகுதி இதுல தெரியுது. அப்போ அவன் கேட்டது என்ன? தியாகம், சந்நியாசம், இது ரெண்டுத்தினுடைய தத்துவம்னாலே என்னது? சாரம்னு சொல்லலாம், உண்மைன்னு சொல்லும். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, சாரம் என்ன? சந்நியாசம்னா எது சாரம், அதனுடைய சாரம் என்ன? தியாகம்னா அதனுடைய சாரம் என்ன? அப்படின்னா என்னன்னா, எது இருந்தா அது சந்நியாசம் சொல்லணும், எது இருந்தா அது தியாகமா இருக்கும், அதான் முக்கியமான கேள்வி. இப்போ அததான் கேக்குறான். இப்போ இங்க அந்த அர்ஜுனுடைய கேள்விய பகவான் ரொம்ப அழகா, அதான் குரு வேணும்ன்றது பாருங்க. அந்த குருன்ற லட்சணத்தை எப்படி இயல்பாவே, ஒரு குருவனுடைய லட்சணம் எப்படி இருக்கணும் பகவான்ட்டு இயல்பா தெரியுது பாருங்க. அவன் சன்னியாசம் ஒண்ணு திடீர்னு அந்த சன்னியாசத்தை பத்தி எல்லாம் பேசல. அவர் சன்னியாசம் தியாகம்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, இப்போ அர்ஜுனனுக்கு என்ன தேவை, அர்ஜுனனுக்கு என்ன தேவையோ, எந்த ஒரு அத்தியாயத்துல இருந்து முதல்ல இருந்து பார்த்து வந்தீங்கன்னா கூட எங்கேயுமே பகவான் டைவர்ட்டே ஆகல, அர்ஜுனன் தான் டைவர்ட்டே ஆகிட்டு இருப்பான். அவன் சன்னியாசம் சொல்லிட்டே இருப்பாரு, பகவான் கர்மயோகம் சொல்லிட்டே இருப்பான். நீ முதல்ல கர்மயோகம் பண்ணு, அப்புறம் சன்னியாசம் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்போ என்ன கோலோ அதை எந்த நேரத்திலும் குருவானவர் அதுல இருந்து மாறவே இல்லை.
எந்த ஒரு நொடி பொழுது கூட மாறல. அப்ப தெளிவா இவன் கேட்ட உடனே சொல்றாரு, ஓ உனக்கு சன்னியாசம் தானே வேணும், சன்னியாசம் பத்தி தியாகத்தினுடைய உண்மையை தெரிஞ்சுக்கணும்ல நீ, எது சன்னியாசம்னு. அப்போ இதெல்லாம் எதுக்கு எங்க பொருந்துவது, எங்க பொருந்தும்னா கர்ம அதிகாரிகளுக்கு தான் இப்போ நீ கேட்கிற இந்த சன்னியாசம் பொருந்தும். அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா கவுன சந்நியாசம் முதல் கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம். கவுன சந்நியாசம் செகண்டரி சந்நியாசம். அப்போ பிரைமரி சந்நியாசம், முக்கிய சந்நியாசம் இருக்கு. முக்கிய சந்நியாசம்ன்றது என்னது? வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம். ஆன்ம ஞானம் அடைந்தவர்கள் மேற்கொள்கின்ற சந்நியாசம், ஆன்ம ஞானம் அடைய வேண்டும் என்று அதற்கு தகுதியை வளர்த்து கொண்டவர்கள் மேற்கொள்கின்ற சந்நியாசம், கர்ம சந்நியாசம். இது ரெண்டும் இங்க பொருந்தாது. ஏனென்றால் அர்ஜுன் கிட்ட பிரித்தக் பிரித்தக்னு கேள்வி கேட்டான்ல, பிரித்தக் கேஷினி சூதன, பிரித்தக் அது வகைப்படுத்தி கூறு. எப்படி வகைப்படுத்தி கூறு? இதுக்கு முன்னாடி சொன்னியே யஜ்ய தான ஆகாரம் இதெல்லாம் சொன்னி வகைப்படுத்தி சாத்விகம் ராஜசிகம் தாமசிகம், அந்த மாதிரி இந்த சந்நியாசத்தையும் வகைப்படுத்தி கூறுங்கன்னு கிருஷ்ணருக்கு புரிஞ்சிருச்சு. இவன் வித்வத் சந்நியாசம் இங்க சொல்ல அது இல்லை, இங்க விவிதிஷா சந்நியாசம் கிடையாது. இங்க என்ன சொல்றது? கர்ம அதிகாரிகள் கர்மயோகத்தை பத்தி தான் இங்க சொல்லணும். அப்ப என்ன அர்த்தம்? டைரக்டா சொல்றாரு காமியானம். அப்ப கர்மயோகம்னா என்ன? சந்நியாசம்னா என்ன? தியாகம்னா என்ன? துரத்தல், விடுவது தானே, அந்த வார்த்தைக்கு பொருளா தானே. அப்போ இங்க அர்ஜுனா உனக்கு என்ன தெரியுமா? சந்நியாசம் காமியானாம் கர்மனாம் ஞாசம். இந்த சந்நியாசத்தை பத்தி தியாகத்தை பத்தியும் பல பேர் பலவிதமான புரிந்து வைத்திருக்காங்க, பலவிதமா புரிந்து வைத்திருக்காங்க. அதுல பாரு, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா காமிய கர்மத்தை விட்டுட்டு போனாலே அதுவே சந்நியாசம், நியத்த கர்மம் நைமித்திய கர்மம்லாம் நம்ம செய்ய வேண்டும். அப்புறம் இன்னொரு வகை என்ன சொல்றாங்க? சர்வ கர்ம பல தியாகம். நீ நித்திய கர்மம் செய், நைமித்திய காமிய கர்மமும் செய், ஆனாலும் அந்த கர்ம பல தியாகம் செஞ்சுட்டா அதுவே தியாகமாகும். அப்போ காமிய கர்மத்தை கூட, காமிய கர்மம்னாலே பலனை தியாகம் பண்ணுவது கிடையாது, பலனை குறித்து ஆசையோட செய்வது. அந்த காமிய கர்மத்தை கூட எப்படி பலனை தியாகம் செஞ்சா? அதான் அதுல அர்த்தமே. அந்த அப்படிப்பட்ட மேலோட்டமாக பார்க்கும்போது காமிய கர்மமாக தோன்றினாலும் நீ கர்ம பலனை விட்டுட்டு செய்யும் பொழுது, எல்லோருடைய நன்மைக்காகவும் செய்யும் போது, மற்றவருடைய நன்மைக்காக செய்யும் போது அது ஈஸ்வர அர்ப்பணமாக நீ ஆட்டோமேட்டிக்கா இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிடுவ. அப்போ அதுவும் என்ன ஆயிடும்னா அந்த காமிய கர்மம் என்ற பெயரே எழுந்துரும், அதனுடைய தத்துவத்தையே எழுந்து விடும். ஆனா நீ உன்னுடைய நியத்த கர்மம் நைமித்திகத்தை கூட என்ன செய்யக்கூடாது? ஒரு பலனை கருதி செய்யக்கூடாது. பலனை கருதி செய்தா அது என்ன ஆயிடும்? அதுவும் காமிய கர்மம் ஆயிடும். இப்போ முதல் வரியில ரெண்டாவது வரியில ரெண்டு விஷயமும் கம்ப்ளீட்டா சொல்றாங்க. அப்போ காமியானாம் கர்மனாம் ஞாசம் சந்நியாசம் சொல்லும் போது அங்க என்ன இருக்கு? காமிய கர்மத்தை விடுவது மட்டும். அப்போ என்ன செய்யணும்? நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் இருக்கு. அந்த நித்திய நைமித்திய கர்மத்துக்கு கர்ம பலன் இருக்கு. அந்த கர்ம பலனோடு நீ செஞ்சா அதுவே காமிய கர்மம் ஆயிடும். அதனால என்ன சொல்ற அடுத்ததுல? சர்வ கர்ம பல தியாகம். நீ காமிய கர்மத்தை மட்டும் பலன் விட்டா அந்த காமிய கர்மமே காமிய கர்ம தன்மையை இழந்துரும். அப்போ நித்திய நைமித்திக கர்மத்தை கர்ம பலனை விட்டா அதை சொல்லணுமா? சொல்ல வேண்டியதே கிடையாது. அப்ப அதுக்கும் நீ பலனை எதிர்பார்க்காத, சொர்க்க பலனையோ வேற எந்த பலனையும் எதிர்பார்க்காம நீ செய். சர்வ கர்ம பல தியாகம். இதுதான் அர்த்தம் இந்த ஸ்லோகத்துல. இப்படி சில பேர் சொல்கிறார்கள் அபிப்பிராயம். மூன்றாவது வகை என்ன சொல்றாங்க? மூன்றாவது வகையான ஆளுகள் நீ நித்திய கர்மம் வேண்டாம், நைமித்திய கர்மம் காம எந்த கர்மமே வேணாம் விடு. கர்மம்னு பாருங்க எவ்வளவு தொல்லை அதனால இல்ல, தோஷவத்து, அதனால பந்தப்படுத்திடும். இப்படி எல்லாம் சொல்றாங்க. இப்படி சொல்கின்றவர்கள் நம்ம யாருன்னு பார்த்தோம். சாங்கிய பிலாசபி தனியான அது ஒரு தர்ஷனம், அது சாங்கிய தர்ஷனம்னு இருக்கு, அது தனி. அதுக்கு அப்போஸ் பண்றவங்க என்ன சொல்றாங்க? எப்படி போய் கர்மம்னு பொதுவா எல்லா கர்மத்தையும் எப்படி பந்தப்படுத்தும் சொல்றீங்க? யஜ்ய தான தபம் எப்படி பந்தப்படுத்தும்? சாத்விக யஜ்யம், சாத்விக தானம், சாத்விக தபம் இது போய் எப்படி பந்தப்படுத்தும்? அது நமக்கு நம்ம ஆன்மீகத்துல அது நமக்கு நம்மள வழி நடத்தி தானே செல்லும் அடுத்த நிலைக்கு. அதை போய் எப்படி நம்ம விட முடியும்? அதனால ந தியாஜ்யம். இப்படி சொன்ன உடனே இது மாதிரிலாம் பல பேர் சொல்றாங்கப்பா அப்படின்னு அர்ஜுனன் சொல்லிட்டு, இப்ப நான் சொல்றேன் கேளு. என்னுடைய கருத்து என்ன இதுல? என்னுடைய முடிவு என்ன? நிச்சயம் சுணுமே தத்ர தியாகே சந்நியாசே. ரெண்டுமே எடுத்துக்கணும். சந்நியாசம் தியாகம் சந்நியாசம் ரெண்டுத்துலயுமே என்னுடைய முடிவு என்ன, இதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்றத சொல்லிட்டு, இந்த தியாகமும் நீ கேட்டது போல
மூன்று விதமாக இருக்கின்றது. திரிவிதக சம்பிரகீர்த்திதக அப்படின்னு அர்த்தம். சாத்விக தாமசிக தியாகம், ராஜசிக தியாகம், சாத்விக தியாகம், இந்த மூன்றுமே இருக்கு. இதுவும் அப்படி சொல்லிட்டு அதை பத்தி நான் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன அர்த்தம், அதை பத்தி நான் சொல்றேன் நிச்சயமா கேளுன்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்ன கடைசியா சொன்ன கருத்தை அவர் ஆமோதிக்கிறார். யஜ்யதான கர்ம யஜ்யதான தப கர்ம ந தியாஜ்யம். யஜ்யதான தபச நம்ம விடவே கூடாது. காரியமேவ தத்து தத்து காரியமேவ, அது செய்துதான் ஆக வேண்டும். ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும் கேள்வியே கிடையாது. எப்படி டியூட்டியோ அதுவும் டியூட்டி. எப்படி நமக்கு நியத்த கர்மம், நித்திய கர்மம், நைமித்திய கர்மம் ஏன் செய்யணும்னு கேட்க கூடாது. ஏன் செய்யணும் எப்படி கேட்க முடியாது, அது கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுதான் அதுதான் உன்னோட சுபாவம். அதனால நீ கேள்வி கேட்க கூடாது, ஏன் நான் செய்யணும் அப்படின்னு கேட்க கூடாது. நீ போலீஸ் எதுக்கு நான் போலீஸ் வேலை செய்யணும் கேட்க முடியாது. நீ போலீஸ் செஞ்சுதான் ஆகணும். உன்னை யார் போலீஸ், அப்ப எதுக்கு போலீஸ் நான் ஏன் அந்த வேலை செய்யணும், விட்டுட்டு போ. அப்ப நீ யாராவ, அப்ப நீ இன்ஜினியர் ஆகனா அப்ப அந்த டியூட்டி உனக்கு இருக்கு. அப்ப யாருமே கடமையில் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. அனைவருக்குமே அவங்களுடைய நிலையை பொறுத்து, பிரம்மச்சரிய ஆசிரமோ, கிரகஸ்தாசிரமோ, வானப்பிரஸ்தமோ, சந்நியாசமோ, அதை பொறுத்தும் அவங்களுடைய சுபாவத்தை பொறுத்தும் கடமைகள் இருக்கின்றது. அவனுடைய சுபாவம் என்னது, பிராமணனா, கத்திரியனா, வைசியனா, சூத்ரனா. அவங்களுடைய ஆசிரமம் என்னது, பிரம்மச்சரியமா, கிரகஸ்தாசிரமா, வானப்பிரஸ்தமா, சன்னியாசமா. ஓகேங்களா? இது சுபாவம். சுபாவத்தை பொறுத்தும் ஆசிரமத்தை பொறுத்தும் நமக்கு கடமைகள் எல்லாருக்குமே இருக்கு. அது கூட சேர்த்து யஜ்யதான தப கர்ம காரியம் ஏவ தத்து, நீ செஞ்சுதான் ஆகணும். அப்போ எதை விடணும், அந்த கர்ம பல சர்வ கர்ம பல இதுல எல்லாம் பலனை எதிர்பார்க்காம செய். யஜ்யதான தபஸ் செய்வ பாவனான். ஏன் செய்யணும்னு கேட்டா அது உன்னை தூய்மைப்படுத்தும். தூய்மைப்படுத்துவதுனா என்ன, தூய்மைப்படுத்துவதுனா நம்ம ஆன்ம ஞானத்துக்கு தகுதிக்கு தடையாக இருப்பதை வெற்றியெல்லாம் நீக்கும். அதுக்கப்புறம் என்ன, அந்த ஆன்ம ஞானத்துக்கு தேவையான தகுதி, அந்த தகுதி நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. விருப்பம், முமுட்சுத்துவம், மோட்சம் வேண்டும் என்ற விருப்பம். மோட்சமே இச்சா சொல்றாங்கல்ல, மோட்சமே இச்சான்னு சொல்றோம். அந்த மோட்ச இச்சா அதுதான் முமுட்சுத்துவம். அந்த ஆசையை நமக்கு கொடுக்கும். அது வரைக்கும் உன்னுடைய மனசு தூய்மையாகாத வரைக்கும் என்ன, மோட்சம் வேணும்ன்ற எண்ணமே வராது. அதாவது இறைவனை அடையணும், நான் இந்த துன்பத்திலிருந்து விடுபடணும், துன்பத்திலிருந்து விடுபட்டு ஆனந்தமாக இருக்கணும். உண்மையாகவே உண்மையான ஆனந்தம் என்னன்ற அந்த தேடுதல் வராது. லைஃப்ல தேடுதலே வராது. அது வரலன்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய மனசு தூய்மையாகவில்லைன்னு அர்த்தம். இன்னும் நம்ம அதுக்கான தகுதி பெறவில்லை. அப்போ ஏன் யஜ்யதான தப கர்மம், யஜ்யதான தப கர்மம் பண்ணிட்டு என் டியூட்டியை விட்டுறேன்னு சொல்லக்கூடாது. அது வரும், நம்ம பாக்குறோம். என் டியூட்டியை நான் செய்ய மாட்டேன், நான் யஜ்யம் தான தர்மம் எல்லாம் பண்றேன், இந்த கதை கிடையாது. என்ன சொல்றாரு, உன்னுடைய நித்திய கர்மம் நைமித்திய கர்மத்தோட சேர்த்து யஜ்ய தான தப கர்மம் அதை பண்ணியே ஆகணும். இத சொல்வதுதான் அடுத்த ஸ்லோகம். படிக்கலாம். 6வது ஸ்லோகம். ஏதான்யபி து கர்மாணி, ஏதான்யபி து கர்மாணி, ஏதான்யபி து கர்மாணி, ஏதான்யபி து கர்மாணி, சங்கம் த்யக்த்வா ஃபலானி ச, சங்கம் த்யக்த்வா ஃபலானி ச, சங்கம் த்யக்த்வா ஃபலானி ச, சங்கம் த்யக்த்வா ஃபலானி ச, கர்த்தவ்யானீதி மே பார்த்த, கர்த்தவ்யானீதி மே பார்த்த, கர்த்தவ்யானீதி மே பார்த்த, கர்த்தவ்யானீதி மே பார்த்த, நிஷ்சிதம் மதமுத்தமம், நிஷ்சிதம் மதமுத்தமம், நிஷ்சிதம் மதமுத்தமம். நிஷ்சிதம் மதமுத்தமம். சேர்ந்து ஏதான்யபி து கர்மாணி சங்கம் த்யக்த்வா ஃபலானி ச, கர்த்தவ்யானீதி மே பார்த்த, நிஷ்சிதம் மதமுத்தமம். ஓகே, இங்க ஏதானி இவைகள், இக்கர்மங்கள் அனைத்தும், இவைகள் அனைத்து, இவைகள்னா என்னது, போன ஸ்லோகத்துல சொன்னது யஜ்ய தான தபம். அவைகள் மனிஷினாம் பாவனானி, தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருப்பதால், உன்னை ஆத்ம ஞானத்துக்கான தகுதியை உண்டு பண்ணுவதாக இருப்பதால்,
மோட்சத்துக்கு விருப்பத்தை ஏற்படுத்துவதாக இருப்பதால் ஏதானி இந்த கர்மங்களையும் அப்படின்னு இருக்கு பாருங்களேன். இந்த கர்மங்களையும் அப்படின்னா அர்த்தம், இந்த கர்மங்கள் செய்யணும் இது மட்டும். ஆனா அப்பின்னு போட்டிருக்காரு, ஆல்சோ அப்படின்னா அர்த்தம் ஆல்சோ, இதையும் கூட அப்படின்னா அது கூட என்ன அர்த்தம், இதையும் கூட அர்த்தம். அப்போ முதல்ல என்ன செய்யணும், அந்த அப்பின்றதுக்கு இதையும் கூட அப்படின்னா அர்த்தம். முதல்ல எதோட சேர்த்து இதையும் கூட, நித்திய கர்மம் நைமித்திக கர்மம் ரெண்டும், அது ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரே பேர் சொல்லும் போது என்னது, நியத்த கர்மம்னு பேரு. நியத்த கர்மம் பிரிச்சு சொல்லும் போது நித்திய கர்மம் நைமித்திக கர்மம். ஓகே, நித்திய கர்மம்ன்றது நம்ம பார்த்திருக்கோம், பஞ்சமகா யஜ்யம், அது நமக்கு தெரியும். அது கூட சேர்த்து நைமித்திக கர்மம்னா அந்தந்த தருணங்கள், சில தருணங்களில் நாம செய்ய வேண்டிய கடமைகள். சில பேருக்கு வந்து நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம், நம்ம உடம்பு முடியாம போகுது, இல்ல கல்யாணம் திருமணம் நிகழ்ச்சி நடைபெறுது, இப்படிலாம் பண்றாங்களா, வீடு கட்டுறாங்க, இப்படி சொல்றோம் பாருங்களேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு லைஃப்ல வந்து சில தருணங்களில் ஏற்படக்கூடிய டியூட்டிஸ், நம்மளோட டியூட்டி அது. அது ரெண்டும் சேர்த்துதான் நைமித்திக கர்மம் பேரு. நியத்த கர்மம்னா நித்திய கர்மம், நைமித்திக கர்மம். அப்போ அதோட சேர்த்து ஏதான் இக்கர்மங்களும் கூட. இப்போ புரியுதுங்களா என்னன்னு, இங்க அப்பின்றதுக்கு இல்லைன்னா அர்த்தமே கிடையாது. என்ன அர்த்தம்னா நித்திய கர்மம் நைமித்திக கர்மம் அர்த்தம். அது எதோட சேர்த்து, அப்போ யஜ்ய தான தபமும் செய்ய வேண்டும். சரி, இப்ப எப்படி செய்யணும், சங்கம் தெக்வா. இங்க சங்கம் தெக்வான்றதுல வந்து என்ன அர்த்தம், ஏன்னா பலம்ன்றத பின்னாடி வருது பாருங்க. அப்போ சங்கம் தெக்வானா விட்டு விட்டு, துறந்து விட்டு. எதை திறந்து விட்டு, கர்ம பலனை திறந்து விட்டுன்னு சொல்லக்கூடாது, ரெண்டாவது வருது. பலானிச்சத் ரெண்டாவது வருது. இங்க சங்கம் தெக்வா, என்ன சங்கம் இது, கர்த்திருவ பாவனையை விட்டு விட்டு, நான் செய்கிறேன்ற எண்ணத்தை விட்டு விட்டு. இதை செய்யணும், நித்திய கர்மம் செய்யணும், நைமித்திக கர்மம் செய்யணும், அதோடு சேர்ந்து யஜ்ய தான தவம், சாத்விக யஜ்யம், சாத்விக தானம், சாத்விக தவம். இது நம்ம பார்த்திருக்கோம், நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 17வது அத்தியாயத்துல நம்ம பார்த்துட்டோம். சரி, அப்ப இதெல்லாம் செய்ய வேண்டும். எப்படி செய்யணும், கர்த்திருவ பாவனை இல்லாமல் செய்ய வேண்டும். நான் செய்கிறேன்ற எண்ணம் எல்லாம் செய்யணும். என்ன, எப்படி இது நான் செய்கிறேன்ற இல்லாம என்ன செய்யறது, அப்பனா நானும் வந்து இங்க பாருங்க, இங்கேயே நான் செய்கிறத விட எப்படி செய்ய முடியும். அப்ப ஆல்ரெடி ஞானியா, ஞானிக்கு தான் நான் செய்கின்ற கர்த்தத்துவ பாவமே இருக்காது. இங்க என்ன அர்த்தம்னா, இங்க வந்து நான் இறைவனுடைய கருவி, அப்படி இல்லைன்னா இறைவனுடைய தாசன். அப்போ இறைவனுடைய கருவினா என்ன, என் மூலமாக இறைவன் இந்த காரியங்களை செய்வித்துக் கொள்கிறார். நான் இறைவனுடைய தாசன். அப்படின்னா அர்த்தம், அப்போ தாசனுக்கு எப்பவுமே மாஸ்டர், முதலாளி தான் வேலை கொடுக்கணும். அவர் தான் எஜமான், நான் தாசன். அப்ப அவர் அவருக்காக நான் இதை செய்கிறேன், நான் அவருக்காக செய்கிறேன், அவ்வளவுதான். அவர் மூலமாக என் மூலமாக காரியங்கள் நடைபெறுகிறது. நான் தாசன், எனக்காக செய்யல, யாருக்காக செய்யறேன், இறைவனுக்காக செய்கிறேன். இப்படி நித்திய கர்மம் செய்யும் போது கூட, நம்மளுடைய டியூட்டி செய்யும் போது கூட இந்த கர்த்திருவத்தை வந்து கரணத்துவமா மாத்திடணும். நான் கருவிதான். இப்ப மறுபடியும் இதே கேள்விக்க கூடாது, இந்த கேள்விக்கு பல தடவை நம்ம பதில் சொல்லியாச்சு. நான் ஒவ்வொரு டைமும் செய்யும் போதும் நான் கருவின்னு சொல்லினே இருப்போமா, இல்லவே இல்லை. இல்ல, இந்த கேள்விக்க கூடாது. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, எப்படி நான் வந்து ஒரு ஒரு தாய் அப்படின்னா, நான் அம்மா, நான் அம்மா, அதனால என் டியூட்டி செய்யணும், நான் அம்மான்னு சொல்லவே மாட்டோம்ல, நான் அப்பா, நான் அதை செஞ்சுட்டே இருக்கணும். நான் வந்து அண்ணன் சொல்லினே இருக்க மாட்டோம். அந்த மாதிரி இந்த ஈஸ்வரன் அவர் தான் பாஸ், அவ்வளவுதான். இந்த உலகத்தையே படைத்து காத்து மீண்டும் ஒடுக்குகின்ற செயல்ல செய்யறார். அதுல நானும் இருக்க. அப்ப என்னையும் படைத்து காத்து என்னை வழி நடத்துவார் ஈஸ்வரன். இதை புரிந்து கொண்டு அந்த பக்தியோட, அந்த பாவனையோட நான் வெறும் கருவிதான். இது ஆக்சுவலா என்ன ஆயிடும், இது புரிய ஆரம்பிச்சிடும். வார்த்தையில சொல்றது கிடையாது, இது கருவிதான்றது அப்படியே ஜபம் சொல்ற மாதிரி. நான் கருவிதான் சொல்றது இல்ல, உண்மையிலேயே அப்படித்தானே. ஆமா, நான் என்ன செஞ்சேன், நான் ஒண்ணுமே செய்யலையே. நான் இந்த உலகத்துல பிறந்தேன், அவ்வளவுதான். இந்த குடும்பத்துல வந்து பிறந்தேன். இந்த குடும்பத்துல பிறக்கணும்னு முடிவு செஞ்சதும் என்னுடைய கர்மத்தை வைத்து முடிவு செஞ்சாரு, நானே கிடையாது. நானே உன் கர்மத்தை வச்சு முடிவு செஞ்சு போனா என்ன பண்ணுவேன்,
நேர போய் யாராவது கோடீஸ்வரர் வீட்டுல போய் படுத்துக்கலாம் ஜாலியா அப்படின்னு அங்க போயிடுவோம்ல. இந்த வேறு ஊரே வேணாம், அங்க போயிடலாம் அப்படிலாம் கிடையாது. நம்ம முடிவு பண்ணல. ஆனா நம்ம கர்ம வினையை வைத்துதான் முடிவு செய்யப்படுகிறது. ஆனா அது பண்றது யாரு? ஈஸ்வரன். அப்ப என்ன அர்த்தம்? இந்த பிறப்புல இருந்தே ஆரம்பிச்சு இந்த புரிதல் உண்மையாவே பார்த்தா யாரு பண்றது? எல்லாமே எல்லாமே ஈஸ்வரன் தான் நமக்காக. அப்ப அவர் விருப்பேற்பட பண்றதா கிடையாது. நம்ம கர்ம வினைப்படி, நம்ம கர்ம வினைக்கு தகுந்தது போல எல்லாவற்றையும் அமைத்து கொடுக்கறது ஈஸ்வரன். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு பகவான்? அப்படின்னா நீ இந்த வேலையை செய்யி அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறது? இப்போ ஈஸ்வரன் தான் நமக்கு. நீ இந்த குடும்பத்துல போய் இந்த வேலையை பார் போய் அப்படின்னு சொல்ற மாதிரி, நீ போய் இந்த கம்பெனில போய் இந்த வேலையை பார், நீ போய் இந்த குழந்தை தான் உனக்கு, இந்த உறவு தான் உனக்கு, இந்த நண்பர்கள் தான் உனக்கு, இப்படி எல்லாமே பாருங்க. நம்மளுடைய அதுக்குதான் என்ன சொல்றோம்? பிராரப்தம் சொல்ல பாருங்க. பிராரப்தம்னா நெகட்டிவ் அர்த்தம் கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய, கழிக்க வேண்டிய, நம்ம வச்சிருக்கிற அனுபவிக்க வேண்டிய அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கோ அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்போ அதுல நம்ம விருப்ப வெறுப்பு இருக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்றோம்னா, நான் ஏன் விருப்ப வெறுப்புப்படி என்னோட அனுபவங்களை தீர்மானித்துக் கொள்றேனே கிடையாது. அப்ப அதான் பிரச்சனை. அப்போ சங்கம் தெக்துவா ஃபர்ஸ்ட் என்னது? நான் செய்யறேன்ற எண்ணமே இல்லாம நான் கருவி. உண்மையாவே யோசிச்சு பார்க்கும்போது அதான் உண்மை. உண்மையாவே இப்போ ஒரு கம்பெனில பல நிலைகள்ல பல்வேறு விதமான நபர்கள் வேலை செய்வாங்க. ஒருத்தர் எம்டியா இருப்பாரு, ஜிஎம்ஆ இருக்காரு, ஏஜிஎம் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் இருப்பாரு, அவருக்கு பல டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் இருப்பாங்க, மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், இப்ப எல்லா மேனேஜர் இருப்பாங்கல்ல. ஆனா அவங்க எல்லார் மூலமாவும் யார் வேலை செய்யறாங்க? அவங்க யாருக்கு வேலை செய்யறாங்க? இந்த பாஸ் தான் எல்லாரும். அந்த மாதிரி இங்க மொத்த உலகத்திலையும் இந்த ஜீவர்கள், அதுவும் மனித பிறவி, அந்த மனித பிறவியில யார் நம்ம மூலமா எல்லா காரியமும் யார் மூலமா? நம்ம மூலமா நடக்குதே தவிர நாம செய்யவில்லை. நம்ம மூலமா யார் நடத்துகிறார்? ஈஸ்வரன் நடத்துகிறார். இதுதான் கரணத்துவம். அந்த கர்த்திருவ கர்மாணி ஏதான் அபித்து கர்மாணி, இந்த கர்மங்களுடன் இந்த கர்மத்தையும் சேர்த்து செய். எதோடப்பா சேர்த்து செய்யணும்? நித்திய கர்மம் நைமித்திய கர்மத்தோட சேர்த்து யஜ்ய தான தபம் இதையும் சேர்த்து சங்கம் தெக்வா, கர்த்திருவ பாவனையை விட்டு நான் செய்யறேன்றது சொல்றது ஈஸி. ஆனா இந்த பற்று இருக்கு பாருங்க, நான்ற பற்று, அகப்பற்றுன்றாங்க பாருங்க, இந்த பற்று தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ரொம்ப நல்லவனா அப்படி, அது கூட என்னது அகங்காரம் தான். நான் ரொம்ப பெரிய சாதகன், நான் வந்துருச்சுன்னா முடிஞ்சுச்சாங்க. அப்ப என்னதான் பண்ணதும் யஜ்யம் பண்றேனே, வழிபாடு பண்றேனே, நான் ஆன்மீக சாதனையில பெரிய ஆளா இருக்கேனே, இப்படி நடந்தா என்ன ஆகும்? முடிஞ்சிச்சு. அந்த ஆன்மீக சாதனை செய்யும் போது கூட, எனது வழிபாடு செய்யும்போது கூட இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்தது பகவான். என்ன பயன்படுத்தி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. என்ன பயன்படுத்தி கொள்கிறார் பகவான் அவருடைய காரியத்துக்கு? அவரே வழிபட்டுக் கொள்கிறாரா என் மூலமாக? எப்படி வேணாலும் எல்லாமே தானம் பண்றோம். என்கிட்ட எவ்வளவு தானம், எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? என் அளவுக்கு யார் தானம் பண்ணுவா? கிடையாது. இந்த மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. என்ன கருவியாக பயன்படுத்தி என் மூலமாக மற்றவர்களுக்கு இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறாரு. இப்ப இதெல்லாம் பண்ணுவாங்க எல்லாருமே. சில பேர் வழிபாட்டு முறைகள், நான் பூஜைக்கு அதை பண்றேன், நான் அங்க போறேன், இங்க போறேன், காசிக்கு போறேன், பத்ரிநாத் போறேன், திருப்பதி போறேன், ஐயப்பன் மலைக்கு போறேன், பழனி போறேன், எங்க வேணா போறேன். ஆனா அந்த நான்றது இல்லாம செய்யறது எவ்வளவு கஷ்டப்பாருங்க. அப்ப நான்ற அந்த பாவனைய எடுத்த உடனே நான் ஆத்மான்னு செய்ய முடியாது. அந்த ஆத்மா செய்ய இப்ப என்ன சொல்றாரு? இறைவனுடைய கருவி, இறைவனுடைய தாசன் நான், இந்த எண்ணத்தோட செய்யணும். சங்கம் தெக்துவா, இதே மாதிரி வரும், நம்ம பார்க்கலாம் மறுபடியும். அதே போல என்ன பலானிச்ச, இங்க என்ன அர்த்தம்? பலன்லையும் பற்று வைக்காமல், பலன்லையும் பற்று வைக்காமல். அப்போ என்ன வந்துருச்சு? யாருக்கு செய்யற கர்மம்? யார் மூலமா செய்யறா? என் மூலமாக இறைவனை நடத்தி கொள்கிறார். யாருக்காக நடத்தி கொள்கிறார்? அவருக்காகவே. நீ யாருக்காக கர்மத்தை அர்ப்பணம் பண்ற? ஈஸ்வரனுக்காகவே. அப்போ சங்கம் தெக்வான்றது இங்க என்ன மீனிங்? கரணத்துவம்னு ஒண்ணு சொன்னேன், கர்த்தத்துவம் இருக்கக்கூடாது சொன்னேன். அதே சமயத்துல பலன் யாருடைய பலன்? அந்த பலன்
எனக்கு இறைவனிடமிருந்து வந்த பரிசு, பிரசாதம். இது ரெண்டும் பார்த்தா என்ன இருக்கு ஆக்சுவலா? கர்மயோகம் தான். கர்மயோகம் வந்துருச்சு இல்ல? காரியம் செய்யும் போது, ஈஸ்வரனுக்காக செயல் புரியும் போது, பலன் வரும்போது எந்தவித விருப்பு வெறுப்பு இல்லாமல் பிரசாதமாக ஏற்றுக்கொள்கின்ற அந்த பாவனை. இப்போ இதுதான் இங்க வந்துருச்சு. இப்ப என்ன சொல்றாருன்னா, அப்போ நித்திய கர்மம் நைமித்திய கர்மத்தை நீ கர்மயோகமாக செய்ய வேண்டும். யஜ்ஞதான தபஸையும் நீ கர்மயோக பாவனையோட செய்ய வேண்டும். எங்கேயுமே அகங்காரம் வந்துடக்கூடாது, நான் என்கின்ற எண்ணம் வந்துடக்கூடாது. அதே சமயத்துல பலன்ல பற்று வந்துடக்கூடாது. இதனால எனக்கு என்ன கிடைக்கும்? நான் வழிபடுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? நான் தானம் பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? நான் தவம் செய்யறதுனால எனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? இப்படி எதுவுமே கிடையாது. இது நான் செய்ய வேண்டியது. கர்த்தவ்யானி இதி. அடுத்த லைன்ல வரக்கூடிய வார்த்தை பாருங்க, கர்த்தவ்யானி இதி. அதுக்கு மேல கேள்வியே இல்லைங்க. நான் இதை செய்யணும், அவ்வளவுதான். நான் தான் செய்யணும், அவ்வளவுதான். நான் செய்ய வேண்டியது, அதனால நான் செய்யறேன். மே பார்த்த என்று பார்த்தா நிச்சிதம், இந்த மாதிரி செய்வதுதான் என்னுடைய நிச்சயமான உத்தமமான கொள்கை. என்ன சொல்றாரு இப்போ? சந்நியாசம்னா தியாகம்னா என்னன்னு கேட்டியே, இதுதான் தியாகம். ஆஹா, அப்ப தியாகம்னா சந்நியாசம்னா என்னது? கர்மயோகம். முடிஞ்சு போச்சு. என்னடா அது, எங்கேயோ சுத்தி சுத்தி அங்கேயே வராங்களே. ஆமா, தியாகம்னா என்ன? தியாகம் சந்நியாசம் சொல்லும் போது இங்க என்னது? கர்மயோகம். இங்க என்னத்தை தியாகம் பண்ணாங்க? கர்த்திருவத்தை தியாகம் பண்ணாங்க. ஆனா கர்த்திருவத்தை தியாகம் பண்ணி ஞானி மாதிரி நான் ஆத்மான்னு சொல்லல. இங்க என்னது? நான் கரணபாவம், நான் தாசபாவம், இறைவனுடைய பக்தன், இறைவனுடைய அடிமை, இறைவனுடைய கருவி. அப்போ யாருக்கு எது இயல்பா வருதோ அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் மாறும். அவங்களுக்கு இறைவனோட அந்த எண்ணம் மாறும். ஆனா அங்க நான் எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? நான் செய்கிறேன்ற அந்த அகங்காரமே இல்லாம செய்கின்ற தன்மை. இறைவன் என் மூலமாக செய்கிறார், இறைவனோட அடிமையாக நான் இருக்கின்றேன், இறைவனுடைய பக்தனாக நான் இருக்கிறேன். அதே போல பலன் எப்படி வந்தாலும், பலன் என்ன அர்த்தம்? சுக துக்க மானவமான எல்லாம் தான், அதான் பலன். அது எப்படி வந்தாலும் சரி, அதை நான் பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் என் நிச்சிதம், மதம், என்னுடைய உண்மை, என்னுடைய புரிதல், இல்லைன்னா என்னுடைய கொள்கை. இதுதான் மதம் உத்தமம். இப்ப தியாகம்னா சந்நியாசம்னா என்னன்னு சொல்லிட்டாரு. சரியா சொல்லிட்டாருல்ல? அவன் என்ன கேட்டான் அர்ஜுனன்? கொஸ்டின், சந்நியாசஸ்ய தியாகத்தினுடைய தத்துவம் வேதித்தும் இச்சாமி. அதனோட உண்மையாக சந்நியாசத்துக்கும் தியாகத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல் விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம இப்போ? தியாகம் சந்நியாசம் ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டு ஒண்ணுதான்றது கிருஷ்ணர் அழகா அவருடைய பதில சொல்லிட்டார். இது ரெண்டு வேற வேறையா இருந்தா தியாகம் சொன்ன மாதிரியே சன்னியாசமும் சொல்லியிருப்பார். அது ரெண்டு வேற வேற இல்லை, ரெண்டுத்துக்கு ஒண்ணுதான் பொருள். சரி, அந்த ஒரே பொருள் என்னன்னு கேட்டா, பல்வேறு வகையான புரிதல்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருந்தாலும் என்னுடைய கொள்கை என்னப்பா? என்னுடைய கொள்கை என்னன்னா, நான் சொல்கின்ற சாஸ்திரத்துப்படி தான் இல்ல, இது ஈஸ்வரன் சொல்றானா, சாஸ்திரத்துல என்ன இருக்கோ அதை சொல்றாரு. அங்க என்ன சொல்லிருக்கு? சன்னியாசத்தை பத்தி தியாகத்தை பத்தி உண்மைன்னு என்ன சொல்லியிருக்குன்னா, நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் ரெண்டும் சேர்ந்து நியத்த கர்மம் பேரு. பிளஸ் அதோட சேர்ந்து யஜ்ய தான தவ கர்மம் செய்யணும். பிளஸ் எப்படி செய்யணும்? சங்கம் தெக்துவா பலானி தெக்துவா, சங்கத்தை விட்டு பலத்தை விட்டு செய்யணும். மைனஸ் என்னது? பிளஸ் பிளஸ் சொல்லி மைனஸ் என்னது? மைனஸ் காமிய கர்மம், காமிய கர்மத்தை விட்டுட்டு. இதுதான் தியாகத்தினுடைய தத்துவம். தியாகத்தினுடைய தத்துவம் என்னன்னு கேட்டானா, இச்சாமி தியாகத்தினுடைய தத்துவம் இதுதான் பகவான் சொல்லிட்டார். இப்ப அடுத்து என்ன சொல்லணும்? பிருத்தக், பிருத்தக் வேதித்துவம். பிருத்தக் சொல்லுன்னு கேட்டான்ல அவன் என்ன கேட்டான்? முதல் கேள்வி பிருத்தக்னு சொல்லணும், பிரித்து சொல்லு. பிருத்தக் கேஷினி சூதன. எப்படி ஆகாரம் சாத்விகம் ராசிகம் தாமசிகம் சொன்னீங்களோ, இது தியாகத்தையும் சொல்லு. இப்ப தியாகம்ன்றது முதல்ல என்னன்னு புரிய வச்சுட்டு, இப்ப பகவான் சாத்விக தியாகம், தாமசிகம்னா என்ன, ராஜசிகம்னா என்ன சொல்ல போறாரு. முதல்ல இவர் என்ன பண்ண போறாரு? தாமசம் ராஜசிகம் சாத்விகம் இப்படிதான் வர்றாரு. தாமச தியாகம்னா என்ன பார்க்கலாம். இப்போ தியாகம்ன்றது தத்துவம் என்ன நமக்கு தெரியும், குழந்தை கூடாது. தியாகம்னா என்னது?
சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லலாம், கர்மயோகம். கர்மயோகம். அந்த கர்மயோகத்தை எப்படி செய்யணும்? கர்மயோகம்னா என்னது? நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் செய்யணும். அத யஜ்ய தான தபம் செய்யணும். ஏதான் யபி அதையும் சேர்த்துட்டாரு. அப்ப இவ்வளவு மைண்ட்ல இருக்கணும். அதுக்கு பேர் தான் தியாகம். இப்ப பாருங்க, நம்ம ஐடியா என்ன? தியாகம் செய்யணியா சொன்னா எல்லாத்தையும் விட்டுடலாம், ஜாலி, இந்த உலகத்துல எந்த வேலையும் செய்வாங்க, நிம்மதியா இருக்கலாம் சன்னியாசம்னா. அப்படி இவர் என்ன சொல்றாரு? கிடையாது. அப்போ இங்க ஒரு விஷயம் கரெக்டா புரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா யாருக்கு இதெல்லாம் சொல்றாரு? யாருக்கு இதை சொல்றாரு? அப்போ விடவே கூடாதா? அப்போ விடவே கூடாதுன்னு என்ன அர்த்தம்? கர்ம சன்னியாசம் யாருக்குமே கிடையாது. கர்ம சன்னியாசம் கிடையாதுன்னு என்ன கிடையாது? சிரவண மன்னம் நிதியாசம் கிடையவே கிடையாது. அப்பனா என்ன கிடையாது? ஆத்ம ஞானம் கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம் யாருக்குமே. அப்ப எல்லாருமே கடைசி வரைக்கும் என்ன பண்ணுங்க? நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் செஞ்சுட்டு யஜ்யதான தபம் செஞ்சு அப்படியே கிடங்க. அப்படியாது யாருக்கு? சொல்லுங்க சாந்தினி, கை தூக்குறீங்க, சொல்லுங்க யாருக்கு இது? இல்ல இன்னும் மியூட்ல தான் இருக்கு, அன்மியூட் பண்ணி தான் சொல்லணும். யாருக்கு இது இம்பார்ட்டன்டான விஷயம்? அது அப்போ நமக்கு தான் சுவாமிஜி. அதான் நமக்குன்னா யாருக்குன்னு கேக்குறேன் நான். அதிகாரிகள். என்ன அதிகாரிகள்? கர்மயோகம் செய்யறவங்களுக்கு சுவாமிஜி. சரி, எதுக்கு யாருக்குன்னா? ஓகே, யாருக்குன்னா இந்த ஆத்ம ஞானத்துக்கு தகுதி பெறாதவர்களுக்கு. அப்படின்னா யாருன்னா இன்னும் சித்த சுத்தி அடையாதவர்கள். இப்ப ஏன் பாவனானி மனிஷினாம் எங்க சொல்லியிருக்கு? நம்மளா சொல்றோம், எங்க சொல்லியிருக்கு? 5ஆவது ஸ்லோகத்துல சொன்னார்ல. 5ஆவது ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு? ஏன் இதெல்லாம் செய்யணும்னு சொல்றாரு பகவான்? பாவனானி அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் தூய்மை அடையவில்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சித்த சுத்தி அடையவில்லை. தூய்மை அடையவில்லைன்னு எல்லாருமே கெட்டவங்க, எல்லாருமே அப்படி பாவிகள், அப்படி அர்த்தம் கிடையாது. இன்னும் நமக்கு அகங்காரம், நான் என்கின்ற அகங்காரம் இருக்கு, எனது என்கின்ற பற்று இருக்கு. இதெல்லாம் தான் அர்த்தம் அதுக்கு. அது சகஜம் தானே, அதெல்லாம் போக்குறதுக்கு தானே இப்ப மனித பிறவி வந்திருக்கு. அதான் அர்த்தம் இங்க. இது ரெண்டையும் நீக்கும் பொருட்டு. அதுதான் உங்களுக்கு அது கனெக்ஷன் புரியுதுங்களா? இல்லைன்னா என்னன்னா, இப்ப இந்த கீதை படிக்கிறவங்களுக்கும் சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கும் படிக்கிறவங்க என்ன பொதுவா தப்பு பண்றாங்கன்னா, 2 விதமா புரிஞ்சுக்கிறாங்க. ஒண்ணு சன்னியாசம்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடும். அப்புறம் ஆன்மீகம்னா என்னன்னா, ஆன்மீகம்னா நம்ம கடமையை செஞ்சாலே போதும்பா, நம்ம கடமையை, நம்ம குடும்பத்தை பார்த்தோமா, கவனிச்சோமா, அவ்வளவுதான்ப்பா. பகவான் கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம், பகவான் கும்பிட்டோம், இதுதான்ப்பா ஆன்மீகம். இது கிடையவே கிடையாது. இது எண்டு கிடையாது. இதுதான் ஸ்டார்டிங். இது எப்படி போனாதான் இதை கர்மயோகமா செய்யணும். நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் முதல்ல செய்யணும். அதுக்கப்புறம் யஜ்யதான தர்மம், யஜ்யதான தவம் விடவே கூடாது. விடவே கூடாது, பியூரிபிகேஷன் வரைக்கும் விடக்கூடாது. புரியுதுன்னா? நம்ம மன தூய்மை சித்த சுத்தி அடையிற வரைக்கும் விடக்கூடாது. இதை புரிஞ்சுட்டுதான் நம்ம அடுத்ததே ஸ்டெப்பே போகணும். சரி, இப்ப நம்ம என்ன பார்க்கணும்? எத்தனாவது ஸ்லோகம் பார்க்கணும்? ஓகே, 7வது ஸ்லோகம். இப்ப நம்ம பார்த்த கருத்துக்கள் எல்லாமே இப்ப 7வது ஸ்லோகத்துல வரப்போகுது. நியதஸ்ய து சந்நியாசஹ, நியதஸ்ய து சந்நியாசஹ, நியதஸ்ய து சந்நியாசஹ, நியதஸ்ய து சந்நியாசஹ, கர்மணோ நோபபத்யதே, கர்மணோ நோபபத்யதே, கர்மணோ நோபபத்யதே, கர்மணோ நோபபத்யதே, மோஹாத் தஸ்ய பரித்யாகः, மோஹாத் தஸ்ய பரித்யாகः, மோஹாத் தஸ்ய பரித்யாகः, மோஹாத் தஸ்ய பரித்யாகः, தாமசः பரிகீர்த்திதः, தாமசः பரிகீர்த்திதः, தாமசः பரிகீர்த்திதः, தாமசः பரிகீர்த்திதः. சேர்ந்து நியதஸ்ய து சந்நியாசः கர்மணோ நோபபத்யதே மோஹாத் தஸ்ய பரித்யாகः தாமசः பரிகீர்த்திதः. ஓகே, என்ன சொல்றாங்க? நியதஸ்ய அங்கே போட்டுருப்பாங்க, நியத்த கர்மம். நியத்தன அர்த்தம் நியதஸ்ய நியத்த கர்மம். நியத்த கர்மம் என்ன? நித்திய கர்மம் பிளஸ் நைமித்திய கர்மம். இந்த நியதஸ்ய அடுத்தது கர்மணகன் இருக்கு பாருங்க, கடைசி வாரத்துக்கு முன்னாடி நியதஸ்ய கர்மணக. இந்த நியத்த கர்மத்தை என்ன பண்றாங்கன்னா சந்நியாசக,
து சந்நியாசக, அதை வந்து துறந்து விடுகிறார்கள். துறக்கிறாங்கல்ல. நியதஸ்ய கர்மணக சந்நியாசகத்து, துறப்பது என்பது ந உபபத்தியத்தை, என்ன பண்ணக்கூடாது, துறப்பது என்பது ஒப்புக்கொள்ள முடியாது, அதை வந்து உற்சாகப்படுத்த கூடாது, அது கண்டிப்பாக ஒருவனுடைய முன்னேற்றத்திற்கு தடையாகும். நியதஸ்ய கர்மணக து சந்நியாசக ந உபபத்தியத்தை, நாட் அக்செப்டட். இத வந்து நித்திய நைமித்திய கர்மத்தை சந்நியாசக விடுவது என்பது கூடவே கூடாதுன்னு அர்த்தம். அதை விட்டோம்னா அவனுடைய முன்னேற்றமே முடிஞ்சது, முன்னேற்றமே கிடையாது அவனுக்கு வாழ்க்கையில். இப்பதான் கேட்கிறோம் அந்த கேள்வி. இதான் விஷயம். யாருக்கு இதுன்னு கேட்டா, மன தூய்மை அடையாதவர்களுக்கு, சித்த சுத்தி அடையாதவர்களுக்கு, ஆத்ம ஞான கர்ம சந்நியாசத்துக்கு இன்னும் தகுதி அடையாதவர்களுக்கு அந்த தகுதியை பெறுவதற்கு தான் அதை பண்ண சொல்றாங்க. அதானே அர்த்தம். இது ஒண்ணும் லோ லெவல், இது மட்டும் அப்படி கெட்டவங்க அப்படி அர்த்தம் கிடையாது. இது பண்ணணும், இதை பண்ணாதான் நீ வந்து தகுதியை அடைவா. அப்ப யாருக்கு இங்க சொல்றாங்கன்னா, ஏன்னா இதை புரிஞ்சுக்கலாம். என்ன அர்த்தம்னா, சில பேர் வந்து ஸ்டக் ஆயிடுறாங்க. என்ன ஸ்டக் ஆயிடுறாங்கன்னா, நம்ம லைஃப் ஃபுல்லா வந்து இந்த கர்மம் செஞ்சுட்டே இருக்கணும், கர்மயோகம் பண்ணிட்டே இருக்கணும், எப்போ கடைசி வரைக்கும். அப்போ கடைசி வரைக்கும் என்னது, கிரகஸ்தாசிரமம் தான். வானப்பிரஸ்தம் ஓகே, வானப்பிரஸ்தம் வரைக்கும் ஓகே. சந்நியாசம் அப்ப யாருக்குமே கிடையாது. இந்த சந்நியாசம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்போ ஸ்ரவண மரணம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆத்ம ஞானம் இல்லாம போயிடும். புரியுதுங்களா? இப்படி தப்பா புரிஞ்சு கூடாது. ஏன் இதை இங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம்னா, பல கமெண்ட்ரியில அவங்க எல்லாம் பெரிய பெரிய சமுதாயத்துல பெரிய பெரிய ஆளுங்க, ஆன்மீகத்திலே பெரிய ஆளுங்களா இருப்பாங்க, உண்மையான தேசபக்தர்களா இருப்பாங்க. அவங்க ஏதுன பகவத்கீதா கமெண்ட்ரியை படிச்சா கூட தப்பா புரிஞ்சிருக்காங்க. பாவம், அவங்க பெரிய பெரிய ஆளுங்க. அதுல அவங்க எல்லாம் எந்த வித சுயநலம் இல்லாதவர்கள், உண்மைதான். ஆனா ட்ரெடிஷ்னலா கரெக்டா பகவான் ஆதிசங்கராச்சாரிய கமெண்ட்ரி மாதிரி அவருடைய அந்த உரைப்படி ட்ரெடிஷ்னலா அவங்க படிக்காதனாலயா, இல்லைன்னா முக்கியமான பாயிண்ட விட்டுருவாங்க. அதனால எதையாவது ஒரு புக்கை படிச்சுட்டு நீங்க என்ன சொல்றாங்க, நியதஸ்ய து சந்நியாசக கர்மணக நோபபத்தியத்தை. இப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? நித்திய நைமித்த கர்மத்தை விடுவது என்பது ஒப்புக்கொள்ளவே மாட்டேன்றார். ஓஹோ, அப்ப என்ன அர்த்தம்? இப்படி எடுத்துட்டாங்க அர்த்தம். புரிஞ்சுதா? லிட்டரலா எடுத்தா என்ன அர்த்தம்? கிருஷ்ணரே சொல்லிட்டாருப்பா. என்ன சொல்லிட்டாரு? நித்திய கர்ம நைமித்திய கர்மத்தை விடவே கூடாது, யஜ்ஞதான தபத்தை விடவே கூடாது. எப்ப வரைக்கும்? கடைசி வரைக்கும், சாகர வரைக்கும். அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் கதி? அப்போ அப்படி இல்ல. அது புரியுதா உங்களுக்கு? இந்த மெடிசனை நீ சாப்பிடு எப்போ? வாழ்நாள் வரைக்கும். சில டிசீஸ் அப்படிதான், வேற வழி கிடையாது. அதுக்காக சில டிசீஸ் என்னது, கண்ட்ரோலுக்கு வந்துடும். கண்ட்ரோலுக்கு வந்த பின்னாடி சாப்பிட்டே இருப்பாங்களா? அது கடைசி வரைக்கும் சாப்பிட்டே இருந்தா என்னடும், அவனையும் அது கொன்றுடும், அழிச்சிடும். அதனால இங்க என்ன அர்த்தம்? நியதஸ்ய து சந்நியாசக கர்மணக, நியதஸ்ய கர்மணக சந்நியாசக ந உபபத்தியத்தை. இப்ப யாருக்கு சொல்லியிருக்கு? சித்த சுத்தி அடையாதவர்களுக்கு. அப்ப எது வரைக்கும் இந்த கர்மம் செய்யணும்? சித்த சுத்தி அடையும் வரைக்கும். அடுத்த கேள்வியில வரும், நம்ம பார்க்கலாம் அது. அப்ப சித்த சுத்தி அடையுதோன்னா எப்படி எப்படி நமக்கு தெரியும்? தெரியுமா தெரியாதா? இப்பெல்லாம் கேள்வி வரும். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சுக்கணும். இது யாருக்கு சொல்றாங்க? யாருக்கு சொல்றாங்கன்னா, ஏற்கனவே கர்ம சந்நியாசத்துக்கு தகுதி பெற்று கர்ம சந்நியாசம் இருக்கவங்க சொல்லல. அந்த ஆத்ம ஞானத்துக்கு தகுதி பெற வேண்டும் என்கின்ற நிலையில இருப்பவர்கள், அவர்களுக்கு இன்னும் சித்த சுத்தி இல்ல. சித்த சுத்தி இல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடியது இது. அந்த சித்த சுத்தி வந்த பின்னாடி என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா கர்மம் நம்மளை விட்டு போகும். நாம கர்மத்தை விட வேண்டாம். சரி, இப்ப நம்ம அது பார்க்கலாம். ஆனா என்ன பண்றாங்கன்னா, கர்மம் நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் யஜ்ஞதான தவம் விடுவது என்பது கூடாது சொல்லிட்டு, ஆனால் மோகா தஸ்ய அர்த்தம் நியதஸ்ய, அவற்றை மோகத்தினால் தியாகம் செய்கின்றார்கள். மோகத்தினால விடுறாங்க. நித்திய கர்மம் நைமித்திய கர்மம் எல்லாம் விட்டுறாங்க. இப்ப இங்க மோகத்தினால விடுவதுன்னா என்னது? மோகத்தினால விடுவதுன்னா என்னது? அட்டாச்மெண்ட். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? சரி, இவங்க என்ன நினைப்புனா, ஒண்ணு தப்பா நினைச்சுக்கிறது. என்ன தப்பா நினைச்சுக்கிறதுனா, நான்லாம் வந்து ஒரு லெவலுக்கு வந்துட்டேன்,
இனிமேலாம் இந்த கடமை எல்லாம் நமக்கு இல்ல எதுவும் அப்படின்னு இவராவே கற்பனை பண்ணிட்டு என்ன பண்ணிடுறது? மோகம். அது மோகம், பரித்தியாகம் பண்ணிடுறாங்க. புரியுதுங்களா என்ன சொல்றாங்கன்னா? இவங்களோட கற்பனை, இமேஜினேஷன் என்னது? நான்லாம் வந்து இந்த லெவலுக்கு வந்துட்டேன், எனக்கெல்லாம் சித்தசுத்தி எல்லாம் வந்துருச்சு, இனிமேலாம் நான் குடும்பத்துல இருக்க வேண்டியது கிடையாது, என் கடமைகள் கிடையாது, பிசினஸ் எல்லாம் மூடிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அப்படியே ஆன்மீகத்துல இறங்கிட்டு போறாங்க. இறங்குவாங்க ஏறுவாங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, நாங்க இறங்கிட்டோம், இதுல இறங்கிட்டோம், அதுல போயிட்டோம், இதுல பறந்துட்டோம், அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல. அதுதான் அதான் வந்து மோகத்தினால பண்றது இது. ஓகே, அது இது வந்து என்ன பண்ணும்? அது இது என்ன பண்ணும்னா அவங்கள மறுபடியும் மறுபடியும் மோகத்திலேயே தான் இருக்க வைக்கும். ஏன்? அவனால என்ன பண்ண முடியாது? சித்த சுத்தியே கிடையாது அவனுக்கு. அவன் சித்த சுத்தியே வர்றதுக்கு முன்னாடியே சித்த சுத்தி வந்ததா கற்பனை பண்ணிக்கிட்டு நாங்கெல்லாம் ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் ஆன்மீகத்துல அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு, சில பேர் வந்து விட்டுட்டு வெளியே போறது, எங்க போறது இருக்கட்டும், வீட்டுல இருந்துட்டு அப்படி இருப்பாங்க. சில பேர் வீட்டுல இருந்துட்டு என்ன, வீட்டுல இருந்துட்டு அந்த எந்த எந்த கடமையும் கிடையாது. ஃபேமிலியை கவனிச்சிக்க மாட்டாங்க, பசங்களை கவனிச்சிக்க மாட்டாங்க, பிசினஸ் கவனிக்க மாட்டாங்க. கேட்டா அவர் ஆன்மீகத்துல இருக்காருப்பா. ஓஹோ, ஆன்மீகத்துல இருக்காரா? அது என்ன ஒரு சூப்பர் ப்ரொஃபஷனா? அது ஆன்மீகத்துல இருக்காரு. என்ன சொல்றது அது? அவர் ஆன்மீகத்துல இருக்காரு. பாத்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியல, நமக்கு எதுக்கு வம்பு. ஆனா நான் அப்படிலாம் பார்க்கும்போது பயங்கர கோவம் தானே வரும் நமக்கு. என்னடா அது, என்ன பண்றாங்க இவங்க? ஆன்மீகத்துல இருக்காரு. ஆன்மீகத்துல இருக்கிறது என்ன சும்மா தண்டமா இருக்கிறது? அது வெட்டியா இருக்கிறது அர்த்தமா ஆன்மீகத்துல இருக்கிறதுனா? அவர் என்ன சொல்றாரு பாருங்க இங்க. மோகத்தினால தன்னுடைய கடமைகளை விட்டுறாங்க. என்ன கற்பனை பண்ணிட்டான் அவன் வந்து, எனக்கு இதெல்லாம் இல்ல, எனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்படி இல்ல, இப்படி கிடையாது. இன்னொன்னுக்கு சித்த சுத்தி ஏற்படல. இதுதான் நம்ம இதுவே புரிஞ்சுக்கணும். இது என்னது? இப்படி விடுறவங்களுக்கு, இப்படி விட்டா அந்த இதுக்கு என்ன சன்னியாசம், என்ன தியாகம்னு பேரு? தாமச பரிகீர்த்திதக, தாமச தியாகம். கேட்டால அர்ஜுனன் 3ஆ பிரித்து சொல்லணும். அப்ப தாமச தியாகம்னா என்னன்னு இங்க பகவான் சொல்றாரு. தாமச தியாகம்னா என்னது? விடக்கூடாத நித்திய நைமித்திய கர்மத்தை சித்த சுத்தி பெறாமலேயே சித்த சுத்தி அடைந்து விட்டதாக கற்பனை செய்து கொண்டு மோகத்தினால் என்ன பண்றாங்க? தங்களுடைய கடமைகள் எல்லாத்தையும் விட்டு விட்டுறாங்க. விட்டுட்டு என்ன பண்றாங்க? நாங்க வந்து இறை பாதையில் செல்கிறோம், இறைவனை நோக்கி போகிறோம். அப்படி ஒரு கதை. வீட்டுல இருந்துட்டு என்னது? வீட்டுல இருந்துட்டு சரி, வெளியில வந்துட்டு சரி, இது இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் மோகம். இது போயிட்டு என்ன வேணா பண்ணலாம் இவங்க. சரி விடுங்க, அது நமக்கு வேண்டாம் இல்லையா? இது சொல்லிட்டு போனா நமக்கு இது நமக்கு புரியும். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆக்சுவலா நம்ம அப்படி இருக்கக்கூடாது, அது வேற விஷயம். அப்படி பண்றது வந்து தாமச தியாகம்னு புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு அது தாமச தியாகம் கூட தெரியாது. இப்ப தாமசம்னா மறுபடியும் என்னது? மோகம் மட்டும் இல்ல, மறுபடியும் அவங்க மோகத்திலேயே இருக்க வேண்டியதுதான். அவங்களுக்கு சித்த சுத்திக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னு அர்த்தம், ஆன்ம ஞானத்துக்கு வாய்ப்பே போச்சு. அந்த தியாகம் பண்றதே வேஸ்ட். அவனையும் ஏமாத்திக்கிட்டு மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடுறாங்க. அவங்களுக்கும் பயன் இல்லை, மற்றவங்களுக்கும் பயன் இல்லாது. தாமச தியாகம் பரிகீர்த்திதக. புரிஞ்சுதா அது இந்த ஸ்லோகம்? ஓகேங்களா? சரி. அதுல வந்து இல்லைன்னா என்னது? இது முன்னாடி சொன்னாங்க பாருங்க, முதல்ல தோஷவத்து. கர்மம் வந்து தோஷத்தை உடையது. எல்லாத்தையும் விட்டுடலாம் நம்ம. கர்மம் தோஷத்தை உடையதுன்னு சொல்லிட்டு, கரெக்ட், நீ தோஷத்தை உடையது. ஆனா கர்மத்தை விடுறதுக்கு நீ சித்த சுத்தி வந்துச்சா? உனக்கு கிடையாது இல்ல. அப்போ கர்மத்தை தோஷவத்துன்னு சொல்லிட்டு, கர்மங்கள்னால நமக்கு கர்மங்கள் என்ன சொல்றான்? கடமைகளை சொல்றான். கடமைகள் வந்து குற்றம் உள்ளதா இருக்கு. என்னால இதெல்லாம் வந்து இதை கொடுத்துரும், அதை கொடுத்துரும்னு ஆன்மீகம் பேசிட்டு கடமையை விடுறது. இல்லைன்னா என்ன அர்த்தம்? நாங்கெல்லாம் சித்த சுத்தி அடைஞ்சிட்டோம் அப்படி நினைப்பு. இதெல்லாம் வெளியில சொல்றது இல்ல, அவங்களுக்குள்ளேயே ஒரு நினைப்பு, ஒரு மெதப்புன்றாங்கல்ல, ஒரு மெதப்புல போறாங்கல்ல. பிராக்டிக்கலா என்னன்னு தெரியாம, நிதர்சனம் என்னன்னு தெரியாம அவங்களாவே ஒரு முடிவு எடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மோகம். இது டெல்யூஷன், தாமசம் பரிகீர்த்திதக. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் நம்ம. அடுத்து என்ன சொல்ல போறாரு? ராஜசம் பத்தி சொல்ல போறாரு. துக்கமித்யேவ யத் கர்ம, துக்கமித்யேவ யத் கர்ம, துக்கமித்யேவ யத் கர்ம, துக்கமித்யேவ யத் கர்ம, காய க்லேஷ பயாத் த்யஜேத்,
कायक्लेशभयात् त्यजेत् कायक्लेशभयात् त्यजेत् कायक्लेशभयात् त्यजेत् सकृत्वा राजसं त्यागम् सकृत्वा राजसं त्यागम् सकृत्वा राजसं त्यागम् सकृत्वा राजसं त्यागम् नैव त्यागफलं लभेत् नैव त्यागफलं लभेत् नैव त्यागफलं लभेत् नैव त्यागफलं लभेत् சேர்ந்து दुःखमित्येव यत्कर्म कायक्लेशभयात् त्यजेत् सकृत्वा राजसं त्यागम् नैव त्यागफलं लभेத். சரி, அடுத்த கேட்டகரி என்ன? முதல் கேட்டகரி தாமச தியாகம் பண்ணவங்க. ஒன்று, இது தோஷம், கர்மம் வந்து தோஷம், நம்ம பந்தம் கொடுத்துரும் அப்படின்னு போட்டுருவாங்க. இன்னொன்னு என்ன பார்த்தோம் நம்ம, எனக்கு ஆல்ரெடி நான் வந்து மெச்சூர்டு, மன தூய்மை இருக்கு, நான்லாம் இப்ப ஆன்மீகத்துல போகணும் தெரியுமா, உங்களோட ஏதோ போனா போதுன்னு இருக்கேன், இப்ப விட்டுருவேன் நான், இப்படி ஒரு நினைப்புல அப்படி இருக்கிறது. இல்லைன்னா அடுத்தது என்ன, துக்கம் எத் கர்ம துக்கம் இதி இதி ஏவ. இந்த இங்க எத்துனா எந்த கர்மங்கள், யார் யார் வந்து இங்க எத்துன்றது வந்து யகன்னு எடுத்துக்கணும். எவர் எவர் கர்மத்தை துக்கம் இத்தியேவ தெஜேத், இந்த கர்மங்கள் வந்து துக்கமாக இருக்கின்றது, துக்கத்தை கொடுக்கின்றது. முதல்ல சொன்னது தோஷம், ஓகேங்களா, அது அது வந்து தோஷம் என்னன்னா பிறப்பை கொடுத்துரும், அதை கொடுத்துரும்ன்றது. இப்ப என்ன அர்த்தம்னா லிட்டரலா, அதாவது அவனுக்கு வந்து துக்கமா இருக்கு. எது துக்கமா இருக்கு? நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், யஜ்ய தானம் தபம், இதெல்லாம் வந்து துக்கமா இருக்கு. அப்படின்னா அர்த்தம், ரொம்ப பிராக்டிக்கலா புரிஞ்சா அர்த்தம், பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்துக்கிறது கஷ்டமா இருக்கும், இல்லைன்னா கணவன் பிள்ளைகளை பார்த்துக்கிறது கஷ்டமா இருக்கு, வேலைக்கு போறது கஷ்டமா இருக்கு, என்ன எல்லாரும் பாடா படுத்துறாங்க, நான் ஓடா தேஞ்சு உழைச்சிட்டேன். இந்த கதைலாம் கிடையாது, சரியா? இதுதான் சொல்றாரு. நீ வந்து ஓடா தேஞ்சு உழைச்சாலும் சரி, 60 வயசு ஆனாலும் சரி, 70 வயசு ஆனாலும் சரி, நமக்கு சித்த சுத்தி வரலன்னா விட முடியாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, சித்த சுத்திக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றது இல்ல, துக்கம், இதெல்லாம் துக்கம். அந்த துக்கம்ன்றது எதனால வந்து, கர்மயோகம் செய்யாதனால தானே, ராகத்வேஷத்தினால தானே, அதான் அர்த்தம் இங்க. அதனால அப்ப எதுக்கு துக்கமா, காய கிளேஷம், பயம், ஐயோ என்னுடைய உடம்பு, என் மனசு எல்லாம் போயிடுச்சு, முன்னாடி மாதிரி இல்ல, எனக்கு தெம்பு எல்லாம் போச்சு, எல்லாமே என்ன எல்லாம் ஏமாத்தி வேலை வாங்குறாங்க. என்னது, எல்லாரும் நம்மள ஏமாத்தி வேலை வாங்கிட்டாங்க, எல்லாத்தையும் என்ன சக்கையா பிரிஞ்சுட்டாங்க என்ன வேலை வாங்கி. காய கிளேஷ பயாத், இது என்ன அர்த்தம்னா சோம்பேறின்னு அர்த்தம். இது வேலை செய்யறதுக்கும் பொறுப்புக்கும், பொண்டாட்டி பிள்ளைங்க, இல்லைன்னா கணவன் குழந்தைங்க, உறவுக்காரங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள், பணம், போகம் எல்லாம் வேணும், ஆனா இது நான் உழைக்க மாட்டேன், அதான் அதான் ரீசன். அது இந்த ரீசனுக்கு என்ன அழகா பேர் சொல்றது, துக்கம் இத்தியவ. மெச்சூரிட்டி வந்துருச்சு, எனக்கு என்னன்னு புரிஞ்சிச்சு, இந்த வாழ்க்கையே மாயம், வாழ்க்கையே துக்கம். புத்தர் சொல்றாருல்ல, அவர் சொல்றது வேற, இவன் சொல்றது வேற. புத்தர் சொல்றாரு துக்கம் தான் சொல்றாரு, சர்வம் துக்கமயம். அது ஞானத்துல சொல்றது வேற, சோம்பேறித்தனத்துல சொல்றது வேற. இது வந்து என்ன, இது எல்லாம் பண்ணிட்டு காய கிளேஷ பயாத் தெஜேத் துக்கம் இத்தியவ, இப்படி பண்ணா என்ன அர்த்தம், ராஜசம் தியாகம். ரெண்டாவது வழியில சொன்னா பாருங்க, ச கிருத்வா ச ராஜசம் தியாகம் கிருத்வா. சரி, இப்படி இவன் ராஜச தியாகம் பண்ணிட்டான்பா, அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டான் இதெல்லாம் துக்கம், சோம்பேறித்தனம்னால புரிஞ்சுக்கிட்டான், உண்மையான உழைப்பு கிடையாது. உண்மையான உழைப்பு இறைவனுக்காக அர்ப்பணம் பண்ணி எல்லாம் செஞ்சா அது துக்கம்னு சொல்ல மாட்டான். துக்கம்னு சொல்லாம ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு சித்த சுத்தி வந்துடும். ஆனா தான் செய்ய வேண்டிய கடமைகள்ல சோம்பேறித்தனத்தினாலையும் வெறும் போகங்களை அனுபவித்துக் கொண்டு உழைப்பே இல்லாம ஏமாற்றுகின்ற தன்மை, அதனாலையும் காய கிளேஷம் சொல்லும் போது இந்த உடலுக்கு, உடல் உழைப்பே கிடையாது, இந்த உடலுக்கு மனதுக்கு ஏதாவது துக்கம் வந்துருமோ. நிறைய பேர் வந்து நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் அதை செய்ய மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், இப்படி சொன்னா என்ன அர்த்தம், அது ஏன் என்னை வந்து அவங்க இன்சல்ட் பண்ணிட்டாங்க, என்னை வந்து காயப்படுத்திடுவாங்க, என்ன அதை செய்ய மாட்டார், நான் அது பண்ண மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன். என்ன அர்த்தம் பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம், ராஜச தியாகம். என்னுடைய அகங்காரத்தையும் என்னுடைய நான் நினைச்சபடி எல்லாம் சுத்தி இருக்கிறது நடக்கணும்ன்றத அந்த விருப்பு வெறுப்புனாலையும் என்ன பண்ண, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன், நான் அவங்களோட இப்படி பண்ண மாட்டேன், இவங்களோட இப்படி பண்ண, இந்த ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன். ஆபீஸா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், ஒரு எங்க வேணாலும் இருக்கட்டும் பாருங்களேன்,
இப்படி நம்ம சொல்லிட்டு நம்ம விட்டோம்னு சொன்னா அது ராஜச தியாகம். ஏன் நான் தான் செய்யணுமா? நான் தான் இழிச்சவாயனா இந்த வீட்டுல? யாரும் இல்லையா? ஏன் அவங்க செய்ய மாட்டாங்களா? இத ஏன் அவங்களால இதெல்லாம் கேள்வியே கிடையாது. இப்படி பண்ணா அதுக்கு பேர் வந்து ராஜச தியாகம். அப்ப என்ன அர்த்தம்? அது நம்ம அடுத்து பார்க்க போறோம். இப்படிலாம் சொல்லக்கூடாது. சொன்னா சொல்லிட்டு நம்ம விட்டா அது ராஜச தியாகம், அவ்வளவுதான். அதனால என்ன ஆகும் போது, ச ராஜச தியாகம் கிருத்வா, இப்படி இவன் ராஜச தியாகம் பண்ணி இந்த எண்ணத்தோட விட்டாலும் அதனால என்ன கிடையாது, தியாக பலம் நைவ லபேத் ஏவ லபேத், அவனுக்கு இந்த தியாகத்தினுடைய பலன் கிடைக்கவே கிடைக்காது. தியாகத்தினுடைய பலன் என்ன? சன்னியாசத்தினுடைய பலன் என்ன? சன்னியாசத்தினுடைய பலன் இவங்கெல்லாம் நம்ம என்ன சொல்லிட்டு வரோம்? பகவான் சொல்ல போறாரு, அது வேற விஷயம். என்ன சொல்ல போறாரு? உனக்கு அர்ஜுனா இப்போ கர்மயோகம் தான் சன்னியாசம். ஆனா இவங்க தாமச தியாகம் பண்றாங்க பாருங்களேன், தாமச சன்னியாசம் அப்படின்னா கடமைகள் எல்லாவற்றையும் முடிப்பதற்கு முன்பே, அது தானா தன்னை விட்டு போகிறதுக்கு முன்பே ஏதோ ஒரு கற்பனையில அரகுர ஞானத்துல விட்டுட்டு போறது தாமச தியாகம். அப்படி பண்றாங்க இல்லையா, அது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி என்ன? துக்கம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்க, சன்னியாசத்துக்கு போயிடுறாங்க, சன்னியாசம் நான் போறேன் அப்படின்ட்டு. ஆனா உண்மையாவே சன்னியாசத்தினுடைய பலன் என்ன? அந்த பலன் இவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. தியாக பலன் நல்ல பேர். அப்படின்னா சன்னியாசத்தினுடைய பலன் என்னன்னா ஞான நிஷ்டை. ஞான நிஷ்டைன்னு அர்த்தம் தியானம். கண்ணை மூடி தியானம் பண்ணாக்க, கண்ணை மூடி பகவானை குறித்து நினை அந்த எண்ணத்தோட உட்கார்ந்தா ஆத்ம ஞானம் அது அவனுக்கு கை கூடவே கூடாது. அப்ப என்ன இருக்கும்? அது அவனுக்கு அது துக்கம் தான், கடினம் தான், அவனுக்கு வரவே வராது. அப்படின்னு அர்த்தம் அவனுக்கு அமைதியே இருக்காது. லைஃப்ல அமைதியே இருக்காது, துன்பங்கள் தான் தொடரும். வெவ்வேறு விதமான கடமைகள், எந்த கடமைகள்லாம் விட்டானோ அது வெவ்வேறு வடிவங்கள்ல பல மடங்கு அதிகமா துரத்திட்டு வரும். அவனால அமைதியாவே இருக்க முடியாது. அமைதியாவே இருக்க முடியாதனால எப்படி அவன் தியானத்துக்கு உட்கார முடியும்? அப்ப தியானத்துல அமரக்கூடிய தன்மையே அவனுக்கு வாய்ப்பே போச்சு. தியாக பலம் நைவ லபேத் ஏவ லபேத், அவனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவன் விட்டுட்டு போனாலும். இப்படி இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரு ராஜசம் தியாகம். ராஜசம் தியாகம் துக்கம் இத்தியவ. ஓகே, அடுத்து வந்து சாத்விகம் இருக்குல்ல, முதல்ல இது புரிஞ்சுச்சாது? இது ராஜச தியாகம்னா என்னன்னு முதல்ல சொன்னது மோகத்தினால். மோகம்ன்ற வார்த்தை இருக்கு பாருங்க, தாமசம். இங்க என்னது? துக்கம் இத்தியவ. ரெண்டும் டிஃபரன்ஸ். துக்கம் நினைக்கிறான் காய கிளீஷம், தன்னுடைய உடம்புக்கு மனசுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாதான். இந்த உடம்புக்கு மனசுக்கு பாதிப்பு வர்றதுக்கு தான் இந்த பிறவியே. பாதிப்புனா அர்த்தம் இந்த பியூரிஃபை பண்றதுக்கு தான். அந்த பியூரிபிகேஷனுக்கு பல்வேறு அனுபவங்கள் தேவை நமக்கு. அந்த அனுபவங்களை பெறுவதற்கு முன்பே அதுல வந்து எனக்கு மான அவமானம் இருக்கு, சுக துக்கங்கள் வருது, எனக்கு துக்கம் வருது, என்னை இன்சல்ட் பண்றாங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறது. அது வந்து அப்படி போறவங்களுக்கு வந்து அந்த தியாகத்தினுடைய பலன் வாய்ப்பே கிடையாது. முதல்ல போறவன் என்ன? முதல்ல போறவனுக்கு தாமசம், மோகம் மீண்டும் 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 அவனை மோகத்திலே ஆழ்த்து விடும். இவனுக்கு மோகம் கூட இல்ல. என்னது? ஏன்னா இவரு தான் கற்பனை பண்ணிட்டாரு. இவரு என்ன பண்றாரு? இதெல்லாம் துக்கம்னு சொல்லிட்டு ஒரு ஞான லெவல்ல போனாரு இவரு. ஆனா அங்க போய் என்ன பண்ணும்? தியானம் பண்ணுமா, அது பண்ணுமா, ஒண்ணும் நடக்காது. மறுபடியும் என்ன பண்ணுவார் இவரு? அவருக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுன்னு ஒரு கம்பெனி நடத்துவார். என்னது? ஆன்மீக கம்பெனி நடத்துவாங்க. அவ்வளவுதான், சேர்த்து வச்சுட்டு மறுபடியும். இது என்னன்னா, ஏன்னா இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பே, அது எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, அந்த வாய்ப்பே என்ன கேட்டா நம்மளை தேடி ஒரு வேலை வருது அப்படின்னா அது யார் கொடுக்கறது? பகவான் கொடுத்தது. அப்போ அது எது கொடுத்திருக்காரு? என்ன பியூரிஃபை பண்றது. பியூரிஃபிகேஷன் என்ன? என்னுடைய ஆத்ம ஞானத்திற்கு எனக்கு தடையா இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட இருந்து விளக்குறது. அதுக்கு தகுதி என்ன வேணுமோ அந்த தகுதி எனக்கு கொடுக்கறது. இப்போ இது என்ன பண்ணோம்? அப்போ எந்த வேலை நம்மளை தேடி வருதோ அதை நம்ம மனப்பூர்வமா செய்யணும். அங்க போய் உட்காந்துன்னு இதை நான் தான் செய்யணுமா, ஏன் அவங்க செய்யக்கூடாதா, இவங்க செய்யக்கூடாதா, நான் தான் இழிச்சவாயினா, இதெல்லாம் ஒரு இந்த மாதிரி பாவனையோட பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா
நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளும் நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்தபடி என்ன ஆகுது, விருப்பு வெறுப்புகள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. அந்த விருப்பு வெறுப்புகள் நம்ம வெளிப்படுத்த அந்த வாசனைகள் ஸ்ட்ராங் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, வாசனைகள் ஸ்ட்ராங் ஆக என்ன ஆகுது, இவன் அந்த கர்மத்தை நோக்கி தான் போவானே தவிர தியானத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது ஒரு சாமிஜி வந்து அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. என்ன அனுபவத்தை சொல்றாருன்னா, நம்ம குருகுலம் முடிச்சாரு இல்லையா, குருகுலம் முடிச்சுட்டு குருதேவ் கிட்ட போறாரு அவர். நம்ம சுவாமி சின்மயானந்தட்ட, நம்ம குருகுலம்ல படிச்சுட்டு சின்மயானந்தட்ட போறாரு. போயிட்டு என்ன சொல்றாரா, நான் கோர்ஸ் முடிஞ்சிருச்சு, அவரோட லைஃபே வந்து இதுதான், இந்த ஆத்ம ஞானம் அடையணும், அதுதான் கோலே, லைஃப் கோலே. அப்போ குருகுலம் முடிஞ்சிருச்சு, இப்ப நான் என்ன பண்ண போறேன், சரி சொல்லு, என்ன கோர்ஸ் முடிஞ்சிச்சு, ஆமா என்ன பிளான் சொல்லு. நான் வந்து உத்தரகாஷி போறேன், இல்லைன்னா இமாலயா போறேன். சரி போயிட்டு என்ன பண்ண போறேன், நான் வந்து நிதித்தியாசனம் பண்ணி தியானம் பண்ணி சமாதி நிலையில ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிடுறேன், அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மிஷன்ல சர்வ் பண்றேன். என்ன சொல்றாரு அவரு, இது நடந்து ஒரு 30 வருஷம் இருக்கும். அவர் சொல்றாரு, குருதேவிட்ட போய் சொல்றாரு, 30-40 வருஷம் குருதேவிட்ட சொல்றாரு, அடப்பாவிகளா, என்ன அர்த்தம் அது, ஏய் நீ பண்ணி தியானம் பண்ணி ஆத்ம ஞானம் அடையறதுக்கான மெத்தடு, அந்த ப்ராசஸ் தான் உனக்கு மிஷனு. அப்புறம் ஆத்ம ஞானம் இருந்தா மிஷன்ல இருந்தான்னா நீ எங்க இருந்த, உனக்கு இது புரியவே இல்லை பாருங்க. அப்போ சொல்றான், உடனே என்ன சொல்றாரு, இப்ப சொன்னாலும் புரியாது, ஏன் சொன்னாலும் புரியாது, மெச்சூரிட்டி இல்ல, என்ன பண்றது. உடனே குருதேவ் என்ன சொன்னாரு, வெரி குட் கங்க்ராச்சுலேஷன், நான் உன்னை ரொம்ப பாராட்டுறேன், ஆனா ஒண்ணு வெரி குட், நீ என்ன பண்ணு, ஒரு வருஷம் நீ என்ன பண்ணு, போய் மிஷன்ல ஒரு சென்டர்ல போய் நீ சர்வ் பண்ணு, அதுக்கப்புறமா நீ போய்க்கப்பா, எங்க போய்க்கணும், நீ உத்தரகாஷி போறியோ இல்ல இமாலய போறியோ, தியானம் பண்றியோ, என்ன வேணா பண்ணிக்கோ. அந்த ஒரு வருஷம் சர்வ் பண்ணார்ல, முடிஞ்சிச்சு கதை, புரிஞ்சிச்சு அவருக்கு. சரி ஓகே, இது வந்து இப்படி கிடையாது, ஏன் தியரட்டிக்கலா அப்படியே பாக்குறது. அவங்க என்ன இன்னும் உள்ள சங்கம் தெத்துவா பலானி தெத்துவா, அதுவே உள்ள. அப்புறம் துக்கம் இத்தியத்தது, மிஷின் ஒர்க்லாம் துக்கம். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க நம்மள. கஷ்டப்படுத்தினா வெரி குட், தேங்க்ஸ், வெரி குட். இன்னும் கஷ்டப்படுத்துங்க, பத்தவே மாட்டேங்குது, இன்னும் நல்லா அடிங்கோ, இன்னும் நல்லா பண்ணுங்க. நம்ம சொல்ற எல்லாருக்குமே வீட்டுல ஐயோ ரொம்ப தொல்லை பண்றாங்க, வெரி குட், அடிங்க, வாங்கட்டும். என்ன நடக்குது நமக்கு, நம்மளுடைய அகங்காரம், சங்கம், பலம், இது ரெண்டு தான் பேஸா வச்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது ரெண்டுமே நடக்காம போகுதுன்னா, அதை பகவானோட பிரசாதமா ஏத்துட்டானா நமக்கு என்ன நடக்குதுங்க, மனசு லேசாகுது, மைண்ட் பியூரிஃபை ஆகுது, நம்ம எங்க இருந்தாலும் எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா போயிட்டே இருக்கலாம், அந்த கரண பாவத்தோடையும் கர்மயோக பாவத்தோடையும், இல்லையா, அதுதான் இங்க. ஆனா அப்படி பண்ணாம பல்வேறு விதமான பிலாசபி பேசிக்கிட்டு, அறகுறையா பேசிக்கிட்டு, இது ஆன்மீகம்ன்ற வார்த்தையில இது துக்கம், இது வந்து எல்லாமே வேஸ்ட், காய கிளேஷம், நம்மளுடைய சாதனை பண்ணலன்னா வேலைன்னு போனாக்க அவ்வளவுதான், நம்ம ஆன்மீகமே கெட்டு போயிடும். அப்படி இப்படியாது. அப்ப குருதேவ் என்ன சொன்னாரு, அவரு சொல்லல, இவரு சொல்றாரு. அப்புறம் நல்ல வேலை குருதேவ் பேச நான் கேட்டேன் ஒரு வருஷம், இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்ன்றாரு. அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும், அவ்வளவுதான். அதனால நான் புரிஞ்சுது எனக்கு. அதாவது எதுக்காக நம்ம இந்த வேண்டான்னு சொல்றோமோ அதுக்காக தான் இது வேணும் நமக்கு. எதுக்காக நமக்கு குடும்பம் வேண்டாம், எதுக்காக வந்து ஆசிரமம் வேண்டாம், எதுக்காக நாங்களாம் எந்த ஆர்கனைசேஷனும் போக மாட்டோம் சார், நாங்க வந்து இப்படியே உட்காந்துப்போம் சார் வீட்லயே. வெரி குட், உட்காந்துக்கோங்க. அப்ப யஜ்யம் தானம் தவமுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. உட்காந்து நம்மளுடைய குடும்பத்துக்கு அப்படியே இருக்க வேண்டியதுதான், அப்படியே இருக்க வேண்டியதுதான். என்ன யூஸ், அதை தாண்டி மனசு பியூரிஃபை ஆக போறது கிடையாது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சின்ன மிஷன் பார்த்தா தனியா ஒண்ணுமே கிடையாது, பேர் தானே தவிர நம்ம சாஸ்திரங்கள்ல ஒரு மனித ஆத்ம ஞானத்துக்கு அடையறதுக்கான அந்த பாதையை போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு அவரு. நம்ம அமைதியா உட்கார்ந்துட்டு இதுல இருந்துட்டு என்ன வருதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு என்ன செய்யணுமோ அதை அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த கரண பாவத்தோடய கர்மயோகத்தை பாவத்தையும், வீட்டுல இருந்தாலும் சரி மிஷன்ல இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இதுதான் சொல்ல வராங்க. இதுதான் ரொம்ப அழகா ஆச்சரியமா இருக்கு. அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து தியாகம்னா என்ன நம்ம பார்த்துட்டோம். தியாகம்ன்றது கர்மயோகம் தான். கர்மயோகம்ன்றது என்னன்னா நித்திய கர்மம், நைமித்திய கர்மம் பிளஸ் யஜ்ஞ தான தவம் செய்யணும். கர்த்திருவ பாவனை இல்லாம கரண பாவத்தோட செய்யணும். பலன்ல பற்று இல்லாம பிரசாத புத்தியோட செய்யணும். காமிய கர்மத்தை விட்டுட்டு செய்யணும். அதுக்கப்புறம்
3 வகையை சொல்ல ஆரம்பிக்கும் போது முதல்ல தாமச தியாகம்னா தோஷம்னு சொல்லி கர்மத்தை விடுவது. இல்லைன்னா இன்னொன்னு என்ன, நான்லாம் கர்மத்தெல்லாம் எனக்கு போதும், எனக்கெல்லாம் பியூரிஃபைடு, ஹைலி பியூரிஃபைடு சோல் நான், இனிமே டைரக்டா நான் என்ன பண்ண போறேன், சன்னியாசம் கொண்டு அப்படியே தியானத்துல போய் சமாதியில முழுக போறேன் இப்படின்னு சொல்லிட்டு போறது. மோகாத் இது மோகம், தாமசம். அடுத்து என்னது, ராஜசம். ராஜசம் என்னது, இதெல்லாம் துக்கம், காய கிளேஷம், என்னுடைய எல்லாம் இந்த உலகமே என்னை ஏமாத்துது, நான் தான் எல்லாம் உழைக்கணுமா இந்த உலகத்துக்கு, யாருமே சப்போர்ட் இல்லையா எனக்கு, இப்படின்னு கதை விட்டுட்டு என்ன பண்றது, போறது. அப்போ இந்த மாதிரியான கடமைகளை விட்டுட்டு இருக்காது. இந்த கடமைகளை விட்டுட்டு வீட்லயும் உட்காந்துருக்கலாம், கடமை விட்டுட்டு வெளியிலும் போகலாம், எப்படி இருந்தாலும் சரி. ஆனா அது ராஜச தியாகம். இவங்களுக்கு இந்த தியாகத்தினுடைய பலன், உண்மையான சன்னியாசத்தினுடைய பலனான ஞான நிஷ்டைக்கு வாய்ப்பே இல்லாம மறுபடியும் மோகத்திலேயே ராகத்வேஷத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆன்மீக முன்னேற்றமே உங்களுக்கு வாய்ப்பே போச்சு. சரி, அடுத்து சாத்விகம் தியாகம்ன்றது என்னன்னு நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.